نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وقرآنه المجيد أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எங்களோடு பழகி வாழ்ந்த ஒரு சகோதரரை இந்த மண்ணறையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய கர்மங்களை பொருந்தி கொண்டு இவருடைய கபருடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி கொடுப்பானாக என்று பிரார்த்தித்த பின்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு திடகாத்திரமான ஒருவர், ஓங்கி உய்யாரமான ஒருவர், ஆரோக்கியமான ஒருவர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு விபத்தில் சிக்கி அவர் இறையடி சேர்ந்திருப்பது அல்லாஹ் தஆலா அவருடைய தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் போது அல்லாஹ் தஆலா எழுதிய விஷயம். எனவே மோமின்களாகிய நாங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நாங்கள் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்திருக்கிறது, அல்லாஹ் தஆலா எழுதியதை மாற்ற முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதை விடுத்துவிட்டு அவர் ஹெல்மெட் போட்டிருந்தால், அவர்கள் வந்து முட்டியவர்கள் வேகத்தை குறைத்துக் கொண்டு வந்திருந்தால் என்றெல்லாம் பேசுவதென்பது அல்லாஹ்வை நம்பிய, அல்லாஹ்வுடைய விதிகளை நம்பிய ஒரு மோமினுக்கு உகந்ததும் அல்ல. அது ஒரு மோமினுடைய பலவீனம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் மோமின் ஆச்சரியமானவர், மனிதர்கள் பலவீனமானவர்கள். மனிதர்களுக்கு இவ்வாறுதான் அந்த கேள்விகள் தோன்றும், சந்தேகங்கள் தோன்றும். அவர்கள் உலக விடயங்களை முன்வைப்பார்கள். ஆனா மோமின்களை பொறுத்தவரைகளை ஆச்சரியம். அவர்களுடைய விஷயம் இன் அஸாபஹு ஸர்ரா ஷக்கர, அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தால் சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வான். அவனை கவலைப்படுத்துகின்ற விஷயங்கள் நடந்தால் பொறுமையாக இருப்பான். மோமினை தவிர இந்த நிலைப்பாடு யாருக்கும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடைக்கப்பட்ட அந்த கண்ணாடி கோட்டைக்குள் எந்த துகள்களும் நுழையாது, எந்த கிருமியும் போகாது, எந்த காற்றும் போகாது அந்த கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, இந்த மௌத்து வந்துதான் தீரும். வீதியில போனாலும் தான், வீட்டுக்குள்ள பூட்டிக் கொண்டிருந்தாலும் தான் அல்லாஹ்வுடைய மௌத்து வந்தே சேரும். அது வித்தியாசமான கோணங்களிலே வரும். அது இந்த சகோதரருக்கு வந்திருக்கிறது. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு தாங்க முடியாத ஒரு நிகழ்வு, 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறது, அவருடைய இளம் மனைவி இருக்கிறார், குடும்பம் பரிதவிக்கின்றது என்ற கவலை மனிதன் என்ற ரீதியிலே எல்லோருக்கும் வரும், வந்துதான் ஆகும். அந்த கவலை வந்துதான் ஆகும். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் நன்கறிந்த ரப்பு இவரை எடுத்திருக்கிறார். இதெல்லாம் இதைவிட எங்களை விட இரக்கமான ரப்பு இவருக்கு இந்த தீர்மானத்தை வைத்திருக்கிறான். அந்த ரப்பு கருணையாளன். அந்த ரப்புடைய முடிவிலே நலவிருக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் அசையாமல் நம்ப வேண்டும். இந்த அசிங்கமான உலகத்திலே நீண்ட காலம் வாழக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே எடுத்திருக்கலாம். அவருக்குரிய சொர்க்கத்தை விரைவாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எடுத்திருக்கலாம். அவருக்கு இதன் மூலம் நலவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கலாம். எதையும் அனுமானித்து நாங்கள் கதைக்க முடியாது. மௌத்தானவர்களுடைய நல்லதைத்தான் நாங்கள் கதைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா எங்களை விட கருணையான ரப்பு, எல்லாவற்றையும் அறிந்த ரப்பு. எங்களுக்கு இரகசியம் பரகசியம் தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. எனவே நாங்கள் கவலைப்படுவதில் நியாயம் இருக்கின்றது. எல்லாம் அறிந்த ரப்பு ஏதோ ஒரு நலவுக்கு அவரை எடுத்திருக்கிறான் என்ற ஆறுதல் எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வேணும். அன்புக்குரியவர்களே, அதுதான் ஒரு மோமினுடைய பலம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கவலையான நேரத்திலே மனிதர்கள் கவலைப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தீர்மானம் என்று அதனை ஜீரணித்துக் கொள்வான், அவன் சகித்துக் கொள்வான். இதுதான் ஒரு மோமின்.
என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸ்ல ஒரு துண்ட சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபவுக, அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்துதான் ஆகும், எனக்கு எதை நாடியிருக்கானோ அது நடக்கும், நான் எந்த முயற்சியும் செய்யக்கூடாது என்று இருக்க தேவையில்லை. நீ உனக்கு பயனுள்ள விஷயத்திலே நீ அதற்கு முயற்சி செய், அதிலே ஆர்வமாக இரு. உனது பாதுகாப்பில, உனது தொழில, உனது வருமானத்தில, உனது ஆரோக்கியத்தில, அத்தனையிலேயும் நீ ஆர்வத்தோடு செயற்படு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாகனம் இது ஹராம் ஹலாலா, இது போலீஸ் சட்டம், இது போக்குவரத்து சட்டம் என்ற அடிப்படையிலே தான் கொண்டு எவ்வளவு வேகத்துக்கும் நான் என்னுடைய வாகனம் நான் பல பணங்கள் கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் ஹலாலாக உழைத்தது என்று ஓடிக்கொண்டு இன்னொருவரை முட்டுவதோ அல்லது அவரே ஏதோ ஒன்றிலே முட்டிக்கொண்டு மௌத்தாவதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதிக்கவில்லை. என்னுடைய உயிர் நான் எப்படியும் ஓடுவேன், என்னுடைய உடைமை என்று ஓடுவதற்கு அனுமதி இல்லை. அது தற்கொலை சட்டம். தற்கொலை சட்டம் என்பது பெரும்பாவம் என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. அதே நேரம் இன்னொருவரை முட்டுவதால் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய கவனஈனமான ஓட்டம், எங்களுடைய மிக மிஞ்சிய வேகம் அல்லது போதை பாவனை நிதானம் இல்லாத அந்த வாகனம் செலுத்துதல் முறையின் ஊடாக இன்றைக்கு பல பிள்ளைகள் அனாதையாகிறதுக்கு வழிவகுத்திருக்கிறது. அந்த வேகம், அந்த கவனஈனமான அந்த பொறுப்பற்ற ஓட்டம் இன்றைக்கு ஒரு பெண்ணை விதவியாக்கி இருக்கின்றது. எத்தனையோ தாய்களை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் பரிதவிக்கிறது. இந்த குற்றத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும். பொறுப்பற்ற விதத்திலே அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் அந்த வாகனத்தை ஓட்டுபவர்கள், அவர்களுக்கு வாகனத்தை கொடுப்பவர்கள், அப்படி போன்ற பொறுப்பற்ற பிள்ளைகளுக்கு வாகனத்தை கொடுப்பவர்கள் ஆயுதத்தை கொடுத்து மற்றவர்களை கொல்ல அனுப்பிய குற்றத்துக்கு ஆளாக வேண்டி வரும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நடைபாதையிலே கிணறை தோண்டி வைத்து அதிலே ஒருவன் சிக்கி மௌத்தாவானாக இருந்தால், அல்லது ஒரு மனிதன் நடமாடி திரிகின்ற வீதியிலே கரண்டை இழுத்து வைத்து அதிலே ஒருவன் சிக்கி மௌத்தாவானா இருந்தால், அந்த கொலை காரண கொலைக்குரிய குற்றத்துக்கு நான் ஆளாக வேண்டி வரும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போக்குவரத்து சட்டம். இது குர்ஆன்ல ஹராமா ஹலாலா என்று கேட்கின்ற விஷயம் இல்லை. அன்புக்குரியவர்களே, வாலிபர்களே, இந்த அதிகமாக இன்றைக்கு விபத்து நடக்கின்றது போதையால். இந்த போதையை கொடுத்து இந்த இளைஞர்களை சீர்கெடுப்பவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக என்று எல்லாரும் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டும், அவர்களுக்கு நல்ல நிதானத்தை கொடுக்கும், ஹலாலான சம்பாத்தியத்திலே அவர்கள் இறங்கணும் என்று நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இல்லை, அதையும் மீறி, இந்த விழிப்பூட்டல்களை மீறி, இந்த அறிவுறுத்தல்களை மீறி, இந்த கவலையான செய்திகள் அவர்களுடைய உள்ளத்திலே தாக்காமல் அப்படியும் தொடர்ந்து அவர்கள் அந்த தொழிலை செய்வார்களே, ஆனால் இந்த சமூகத்திலே இருந்து அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். யா அல்லாஹ், இதை துப்புரவுபடுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறுதியாக எல்லோருக்கும் இந்த மரணம் இருக்கிறது. எப்படி வரப்போகிறது, என்ன சந்தர்ப்பத்தில் வரப்போகிறது என்பதைத்தான் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இறுதி அமலை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு முடிவை வைத்திருக்கிறான். எனவே எல்லாருக்கும் இந்த மரணம் இருக்கிறது. எங்களுடைய ஆரோக்கியத்தை நம்பி இருக்க கூடாது, எங்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்பை நம்பி இருக்க முடியாது, எங்களுடைய உடலிலே இருக்கின்ற தெம்பை நம்பி இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா எந்த நேரத்திலும் எந்த கோணத்திலும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய உயிரை வாங்குவான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்திய ஆத்மாவாக எங்களுடைய உடம்பிலே இருந்து அந்த ரூஹ் பிரிவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வதோடு இந்த இவருடைய இழப்பால் உள்ளத்திலே கவலையோடு இருக்கின்ற, ஆழ்ந்த கவலையிலே இருக்கின்ற அவருடைய குடும்பம், பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா ஆறுதலை கொடுப்பானாக, பொறுமையை கொடுப்பானாக. இந்த சகோதரருடைய வாழ்க்கை சொர்க்கத்து வாழ்க்கையாக இந்த கபருல ஆக்குவானாக. மறுமை வாழ்க்கையை அவருக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய திருப்தியான